பிக் பாஸ் லைவ்ல இது எல்லாருமே அவங்களோட கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டு பர்சனலாக தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பிரின்சிபல் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட மோரல் டீச்சரா அட்வைஸ் கேட்டிருக்காங்க. எப்பா அவங்க ஸ்டூடெண்ட்யா நீ பிரின்சிபல்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நேத்து எஃப்ஜே மற்றும் வியானா ஒரே பெட்டில் இருந்தாங்களாமே அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கான விரிவான விளக்கமும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா பார்வதி வந்து இப்ப பிரின்சிபல் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சார் இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு, எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, வார்டன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விதிமுறைகள் கொடுத்துருங்க, எதெல்லாம் அசிஸ்டன்ட் வார்டன் ஃபாலோ பண்ணுன்ற விதிமுறைகள் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஒரு நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் வியானா வந்து தலை இருக்கார்ல, தலை எஃப்ஜே அவங்களுடைய பெட்ரூம்ல தான் இருந்தாங்க. அதுவும் குறிப்பா பதுகி கொண்டு எஃப்ஜே தூங்குவதை ரசித்து கொண்டு, இல்லை எஃப்ஜே வரியா கம் கம் அப்படின்னு கை நீட்டு, அது எது கூப்பிடுறாங்களே கை நீட்டு வா 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 அப்படின்ற மாதிரி 2-3 வாட்டி பண்றாங்க. எஃப்ஜேவும் அதை உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். எப்படி அதை உட்காந்து பார்த்துக்கிட்டோம் அப்படியே இருக்கார். ஓகே, இன்னொரு பக்கம் அதுதான் காலில இருந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பார்வதி வராங்க, அங்க வெசல்வாசு கூப்பிடுறாங்க, தூங்குற மாதிரி ஒரு தூங்குற மாதிரி இருந்துடுறாரு. வியானாவை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வியானா போயிட்டு பக்கத்துல இருந்து எஃப்ஜே காது பக்கத்துல போயிட்டு இதை குசு 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 சில பல வேலைகள் பண்றது, சில பல விஷயங்கள் பேசுறது, அவங்க போகணும் போது கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போறது அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் த போர்டு இப்போ போக ஆரம்பிக்க போகுது. ஐ மீன் இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இவங்க அடுத்த கட்டம் 1 by 1 போகும். கேட்டா அவன் என் அண்ணன் தங்கச்சின்னு வாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு வாங்க. அது பார்த்தா அப்படிலாம் தெரியல மக்களே. சேனலே 2 ப்ரோமோ போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஸோ டெஃபினெட்லி வியானா இப்போதைக்கு டான்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. வியானாவை நாங்கள் எவிக் பண்ண மாட்டோம், வியானாவை நாங்கள் வச்சிருப்போம். காதல் கண்டென்ட் 2 ப்ரோமோ கொடுத்துருக்காங்க வியானா. நாங்கள் எவிக் பண்ணிட்டு ப்ரோமோக்கு எங்க போறது? ஆல்ரெடி கண்டென்ட் வர மாட்டேங்குது. இவங்களை வச்சுதான் நாங்கள் கண்டென்ட்டே ஓட்டிட்டு இருக்கோம். இதுல நீங்க இவங்களை வேற எலிமினேட் பண்ண சொல்லுவீங்களான்ற மாதிரி மக்களையும் கேட்பாங்க போல இருக்கு சேனல். அந்த நிலைமையில தான் இந்த 2 சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. ப்ரோமோ இது ஒரு பக்கம். இதுல அவரு ரோலை பண்ணணும், அந்த ரோலை பண்ணாம கேரக்டர் இப்படி அடுத்து அங்கிருந்து கட் பண்ணா நேத்து நைட் லைவ்லே நான் சொன்னேன்ல, திரும்ப பார்வதி ஏன் ப்ரோ நீ இப்படி பண்றீங்கன்னு. ஸோ பார்வதியே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அது அவங்களே பண்ணாதான் தப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்குன்ற சில பேர்ல போயிட்டு கமருதீனோட ஷோல்டர்ல சாயிறது, இது பண்றதுன்னு அவங்க ஒரு பக்கம். சரி, இது 2ன்னு பார்த்தா 3வது ஒன்று அவங்க 2 இவங்க 2 பேரும் அன்மேரிடு கப்பிள்ஸ் மாதிரி பண்றது. மேரிடு கப்பிள்ஸ் இன்னைக்கு மதியானம் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. மோரல் டீச்சர் ஒரு பக்கம், பிரின்சிபல் தான் கிளாஸ் எடுக்கணும், மோரல் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிரின்சிபலுக்கு மோரல்னா என்ன, இது என்ன, அது என்னன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக மோரல் டீச்சருக்கு என்னன்றதே தெரில, மோரல் கிளாஸ்னாவே என்னன்னு தெரில. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் அவருக்கு மோரல் இருக்கா அப்படின்ற டவுட்டும் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, போயிட்டு சைக்கிள் பந்தயம் இது பண்ணுங்க, அது இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஐப்பு பண்ணுவான்னு பார்த்தா பசங்களே வந்து பேச விடுறது, பசங்களே சைக்கிள் ஓட்ட விடுறது. இதுதான் அவர் ஆக்சுவலா மோரல் டீச்சரா பிடி டீச்சரான்ற டவுட் எனக்கே வந்துருச்சு. அந்த மாதிரி சில பல சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆக மொத்தத்தில் டாஸ்கா எவனும் விளையாடல, உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்கேஜி ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அட்ராசிட்டிஸை பண்ணிருக்காங்க. கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துங்கன்ட்டு. ஸோ இதுல பிக் பாஸ் உட்காந்து பாக்குறாரு பாருங்க, அவர் தலையில தானே டம்முன்னு அடிச்சுப்பாரு போல இருக்கு. அந்த நிலைமையில தான் இந்த கண்டஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தற்போதைய லைவ் நிலவரம் என்னன்னா, தமிழம்மாவோட 2வது கிளாஸ் தொடங்கி திருக்குறளை எழுதி ஒரு கேம் காம்படிஷன் வச்சு 2 டீமா பிரிச்சு யார் அந்த திருக்குறளை கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் இப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே உள்ள வந்தா ஒரு மீட்டிங் நடக்குது. எஃப்ஜேக்கும் இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் பிரின்சிபலுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கு. சார் நீங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க கொடுத்துருங்க சார், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீ கேட்பாங்க, டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஏன்னா பார்வதியோட வேலை என்ன, இப்போ ஸ்கூல் போகும்போது வார்டன் யாருமே போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலை விட்டு வந்தது உடனே வார்டன் வந்து டீ போடுறதோ, பசங்களை வந்து உள்ள அமைச்சு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதோ, இதுதான் அவங்களுடைய ரோல். அந்த ரோலை கரெக்டா பண்ணுன்றதுக்காக பார்வதி இப்போ முழு முயற்சி எடுக்கிறாங்க. நேத்தே முயற்சி இருந்தது, சில பல ஃபிளாஸும் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்க, டீ போடலான்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, சார் நான் மட்டும் செய்ய முடியாது, என்னோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து செஞ்சாதான் சார் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே பிரின்சிபல் கிட்ட வச்சா பிரின்சிபல் கூப்பிட்டு பேசுறாங்க 2 பேரும்.
அப்ப என்ன சொல்றாரு எஃப்ஜே, என்னால முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் சார், என்னோட வேலை சாப்பாடு இதெல்லாம் தான் பண்ணி கொடுக்கணும், அதான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி எஃப்ஜே பேசுறாரு. எப்படி எஃப்ஜே பேசுறாரு. அதுக்கப்புறம் நேற்று நடந்தது இல்ல, ஒவ்வொருத்தர் சார் நான் வந்து ஸ்விம்மில் வச்சுட்டு போனேன் சார், ஸ்டூடெண்ட் தான் முக்கியம், ஸ்டூடெண்ட்டுக்காக போய் நின்னா இவர் வந்து அதை வந்து பேசுறாரு சார், இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்றாரு, இந்த மாதிரிலாம் பேசுறாருன்ற மாதிரி எஃப்ஜே இது பார்வதி சொல்ல, அதுக்கு எஃப்ஜே பதில் சொல்ல, சார் சிம்மில் வச்சுட்டு போனாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கணுமா இல்லை சார், இன்ஃபார்ம் பண்ணாம போனா எப்படி சார் முடியும், இன்ஃபார்ம் பண்ணாம அங்கே இஷ்டத்துக்கு போவாங்க, நான் இப்படிலாம் பண்ணிருக்கணுமான்றாரு. ஸோ ரெண்டு பேரும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிறாங்க இதுல. ஸோ இதுல கோஆர்டினேஷன் முக்கியம். இதுல பார்வதியுமே சொல்லிடுறாங்க, ரெண்டு பேரும் முரண்பாடு இருக்கும், அந்த முரண்பாடெல்லாம் தாண்டி எப்படி அனுசரிச்சு இருக்கிறோமோ அதுதான் கேம் அப்படின்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியுது. இந்த கேமோட புரிதல் எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே டீம்ல போட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டா தெரியுது. இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கு என்ன காண்டுன்னா, வியானாக்கு ஒண்ணுன்னா பார்வதி போயிட்டு இங்க தீய விட்டாங்க, அந்த ஒரு இடத்துல போயிட்டாங்க. அடுத்து வியானாவோட மேட்ரு நேத்து தானே பார்வதி ஓப்பன் பண்ணி உடச்சு விட்டாங்க, சைக்கிள்ல சுத்தினது, அதுக்கப்புறம் அந்த சீசா பண்ணதெல்லாம் வந்து மைனர் மேஜர் அப்படின்ற மாதிரி உடச்சு விட்டது பார்வதி தானே. ஸோ அந்த ரெண்டு காண்டால தான் சார் இவங்க என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, பர்சனலாக இது பண்ணுறாங்க, அதனுடைய வெளிப்பாட்டில் தான் பார்வதியோட ரியாக்ஷனும் பார்வதியோட பிஹேவியரும் இப்படி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓகே, யாரு எஃப்ஜே. பார்வதி அதை கேட்டு இப்போ என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரின்சிபல் குழப்பத்தில் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணணும், ரெண்டு பேரையும் ஒன்னா வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் இதுல எஃப்ஜேவோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் பார்வதி இருக்காங்களே, பார்வதியை பேசவே விட மாட்டேங்கிறான் இன்னைக்கு. அது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்ற மாதிரி சரு 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 சருன்னு போறான். நம்ம பாக்குறவங்களுக்கு என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வேகத்துல போறது சரிப்பட்டு வரல. எவ்வளோ பிரின்சிபலும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்கை இப்படி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இவங்க ஒரு பக்கம் அப்படி பேச, அதுக்கு பதில் நீ பேசல நான் பண்ணுவேன். இத்தனை நாளா அவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க, என்னையே மற்றவங்க எல்லாம் பேச விடாம தானே இருந்தாங்க, இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு இதுவாகுதா, இதில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு தாக்குன்னு எஃப்ஜே வந்து பார்வதியை தாக்கிட்டு இருக்காங்க. பார்வதி இந்த ரோல் கொடுத்துருக்கோம், ரோலை கரெக்டா பண்ணிடுவோம், நமக்கு இந்த ரோல்ல கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த ஸ்டாண்ட்ல நின்றுட்டு, எப்பவுமே நம்ம ஒரு பார்வதி பார்ப்போம்ல, எச்சு இறங்கி வச்சு செய்யற பார்வதி, அந்த பார்வதி வெளியே வராம கண்ட்ரோல் பண்ணி, கண்ட்ரோல் பார்வதி கண்ட்ரோல் அப்படின்ற முழு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த கேரக்டர்ல இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த வசந்தி அம்மா கேரக்டர் சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. எனக்கு அதுல ரெண்டு முரண்பாடுகள் என்னன்னா, அதுல கமருதீனை கூப்பிட்டு வேலை வாங்குறன்ற பேர்ல சில விஷயங்கள் பண்ணது, அது வந்து எனக்கு தப்பு தான். ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு பாயிண்டை வச்சுதான் எஃப்ஜே அவங்க அடிச்சாங்க. திரும்ப அந்த பாயிண்டே அவங்க ஒருத்தர் உங்களுக்கு தேவைன்னும் போது அந்த பாயிண்டை நியாயப்படுத்திட்டு அதை நீங்களே முரண்படுறது தான் எனக்கு ஒரு பெரிய ஃபால்ட்டாவே இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அமித்தும் வந்து சில பல அட்வைஸஸும் சில பல விஷயங்களும் சொல்லிக்கிட்டு நடந்துட்டு இருந்தது. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். ஓகேவா? பெருசா இன்னைக்கு எபிசோடுமே சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல. மேபி என்ன பண்ணுவாங்க, ஒரு எபிசோட்ல நேத்து நடந்துச்சுல அந்த போராட்டம் ஒண்ணு, பிராங்க் ஒண்ணு, அது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் இன்னைக்கு எபிசோட எக்ஸாஜரேட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஓட்டிங் அப்டேட் வந்தவொடனே உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.